பாக்ஸ் நல்லா வெயிட்டா இருக்கு. அப்படிலாம் இல்ல. என்னடா அது இடத்த மாத்திட்டேன்னு பாக்குறீங்களா? யாரும் பயப்படாதீங்க. கொஞ்சம் கீழே வேலை இருக்குன்ட்டாங்க, அதோட வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அது நம்ம வீட்டுல வேற, அதாவது கீர்த்தி அண்ணன் வீட்டுல இருக்கும். ஓகேவா? நம்ம வீட்டுலனா எப்பயும் போல ஒரே இடத்துல உட்காந்து விடுவோம், யாருமே வர மாட்டாங்க. இங்க ரொம்ப பேர் இருக்கனால கொஞ்சம் இடம் மாத்திட்டோம். சரி, அப்படியே பார்ட் 2 மாத்தோம்னு சொல்லிட்டு பார்ட் 2 மாத்திட்டோம். பார்ட் 2ல வந்து யார் ஓபன் பண்ணும்? யாரோட என்னோட பொண்ணுங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, பசங்க பண்ணிடாதீங்க. இவர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. பார்ட் 2ல இவரையும் உள்ள கொண்டதாச்சு. இவர் ஒரு காலத்துல யூடியூபர், அதான் நம்ம யூடியூபர் ஆகுறோம்னா இவர் தான் காரணம். மூஞ்சிக்கு முன்னால புகழாதது எனக்கு பிடிக்காது. இவரை பார்த்துதான் நம்ம யூடியூப் ஆரம்பிச்சோம். ஆனா அவரு விலகிட்டாப்ல. சரி, அப்படியே வந்துட்டோம். சரி, இது வந்து வாழ்க வளமுடன் ஃப்ரம் ஆச்சி தாத்தா வத்ரா. ஆச்சி உங்க gift ஓபன் பண்ண போறேன். ஆச்சி தாத்தா தெரியல யாருன்னு, அவ்வளவுதான் தெரியும். ஓ, நல்ல நல்ல கிஃப்ட்டுக்கு வைக்க போகுது. ஏய், கவர் முக்கியம்ல. அடுத்து 20 ரூபா சேஃப்டி பண்ணிட்டு இருக்கா. சிறுதுளி பெருவெல்லம். சிறுதுளி பெருவெல்லம்டா. போட்டோ ரெடி பண்ணிருக்காங்க. எப்படி இருக்க போதுன்னு தெரியல. சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. பத்மாலாம் இருக்கா? பத்மா சுதர்சனா இருக்கா? எப்படி எல்லாரும் இருக்காங்க. சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. ஜூம் பண்ணி காமிங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்காச்சி. நல்லா இருக்கு. இதுதான் எங்க ஆச்சி. இவங்க வந்து ஜூம் வச்சு காமிக்கிறோம். பாப்பாச்சி எப்படிது? ஹாப்பி பர்த்டே, லவ் யூ குட்டி. ஸ்டே பிளஸ்ட் டியர் அகரன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்காச்சி. Thank you. போச்சு, ஒருத்தன் அழக போறேன். இவன் மட்டும் இல்ல. முகேஷ் கூட இருக்கா? அத பார்த்துதான் நான் சொன்னேன். எல்லாருமே இருக்கோம், இவன் இல்ல. முகேஷ் இருக்கா, பத்மா இருக்கா, சுதர்சனா இருக்கா, நான் கூட இருக்கேன். சரி, இப்ப நான் அடுத்த கிஃப்ட். ஓகேவா? யார் போன? சைலண்ட்ல போடலையா? சரி, சைலண்ட்ல போடு. சரி, டக்குன்னு பாத்துட்டு வா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க ரொம்ப தான். நாங்க 2 பேரும் தான் இருப்போம். அதனால ஃப்ரீயா இருக்கோம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்க அகரண்டால வந்து எல்லா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதிகமா டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு கொஞ்சம் கட்டாய வர மாதிரி இருக்கா. கோச்சுக்காதீங்க. ஓகேவா? இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சண்முக வடிவு, அதாவது இவங்க ஆச்சி. ஓகேவா? நான் ஓபன் பண்ண போறேன். எந்திட்டு இருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. ரொம்ப ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இதுவும் ஆச்சி எடுத்துக்கிட்டு அவங்க கிஃப்டோட இது வந்துச்சு. கடைக்காரன் கொடூரமால ஒட்டி வச்சிருக்கான். இந்த கிஃப்ட் பாரு, அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் போடா. அப்ப அவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுப்பா. ஆமாடா, இது ஐடியா நமக்கு தோணாதுல உனக்கு. நம்ம கையில எதுவுமே தரமாட்டேன் சொல்லிட்டு இருந்தா. என்னது இது வந்து இது அந்த ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும்ல. சரி, கார். சாரி, இப்படிதான்ப்பா நான் வாழ்க்கையில அசிங்கப்படுறது. இது வந்து என்னடா இதுவும் மிஷினா இருக்கு. என்னப்பா புதுசா வாட்ச் மாதிரி இருக்கு. மிஷின் இருக்கு. வாட்ச் இல்ல, காருக்குள்ள சார்ஜ் போட்டு பறக்க விடுறது போல. சொன்னாங்க இது போக சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, இல்ல போட்டு நகர்த்தணும். இந்த லைட் எல்லாம் இருக்கு. அவசரப்படாதீ. இது ஏன் கிஃப்ட்? நல்லா இருக்கு. அந்த வச்ச கீழே விழுந்துருண்டே. இரு நான் காமிக்கிறேன். ஐயோ, இருடா புடுனது கிஃப்ட் பாக்குதா. இந்த கார் எப்படின்னு பாத்தீங்கன்னா பறக்குதுப்பா. ஆடிக்கார மிஞ்சிரும் போல. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நான் ஓபன் பண்ற கிஃப்ட் உள்ளாவே பயங்கரமா தான் இருக்கு. ஆனா என்ன தெரியல, பயமுறுத்திருச்சு. பாக்ஸ் எங்க? இந்த பாக்ஸ் தானே? பரவாயில்லையாப்பா, நல்லா இருக்கு. இல்ல எப்படி வைக்கணும்? இருடி, ஏன் கிஃப்டையும் தொட மாட்டறான், அவ கிஃப்டையும் தொட மாட்டறா. ஆத்தாடி ஆத்தை, உனக்கே வைக்க தெரியல. நான் அதெல்லாம் இந்த டப்பால போட்டு வை. நான் வச்சேன். என்னப்பா? அவ்வளவுதான். ஓ, இவ்வளவுதானா?
முட்டா போல பார்சலே அவ்வளவுதான்டா. சார்ஜர் மூக்குல ஏதோ வச்சு. சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. சார்ஜர் போடுறதாவே வருது. அப்படிதான் எல்லாமே. இதை முடிச்சிருவேன். இது வந்து சுதர்சனா கிஃப்ட் எனக்கு. அதாவது இவனோட தங்கச்சி கொடுத்தது. நீ வந்து ஒரிஜினல் காய்கறி தான் சமைக்க மாட்டே. இதையாவது செஞ்சு விளையாட்டு சொல்லி எனக்கு. அதனால நீங்க வீட்டுக்கு வரும்போது உனக்கு ஒரு காய்கறியா கேட்டு சமைச்சு கொடுப்பா. ஓகேவா? சரி நீங்க எதை ஓபன் பண்றீங்க? சரி சும்மா நீனே பண்ணு. நீனே பண்ற பண்ண மாட்டேன். இந்த படம் எப்படி பண்ண தெரியுமா? அந்த கல்லூரி படம் மாதிரி. நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆச்சில எடுத்து கொடுத்தாங்க. ஆமா இதுவும் இது வந்து நாங்க கிடைக்கல எங்களுக்கு இந்த கலர்ல. வந்து சொன்னேன் வந்து ஆச்சிட்ட என்ன சொன்னேன்னா நாங்க ப்ளூ கலரும் கோல்டன் கலரும் கிடைக்கவே இல்லை. ஐயோ ரெண்டு கலர் விழுந்துருச்சு. இது வந்து சொன்னேன்னா அதோட ஆச்சி வந்து கோல்டன் கலர்ல தேடி எடுத்து கொடுத்தாங்க. இதுவும் அந்த கார் கொடுத்தாங்கல்ல அவங்களோட gift இதுவும். சரி இப்போ நீ தான் ஓபன் பண்ணணும். நீ தாண்டி பண்ணணும். கமெண்ட்ல அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. இந்த பண்றான் இதுவும் அடி வச்சு கொடுத்தாங்க. அந்த மழை விட்டு போலீஸ்கார இங்க இருக்காப்ல. இதுவும் அவங்க கொடுத்தது. சரி அப்ப இது ஃபுல்லாமே ஓபன் பண்ணிடுவாங்க. இது ஆடி கார். இதுவும் அவங்க கொடுத்தாங்க. இதுவும் பேட்டரி காருப்பா சொன்னாங்க. ஆச்சி என்கிட்ட பேட்டரி போட்டு யூஸ் பண்ண சொன்னாங்க. இதுவும் பேட்டரி இருக்கு. என்னது இது எல்லாமே ஃபாரின் ஐட்டம் போலாங்க. 25 போட்டு $25 நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் ரிச்சான காரா இருக்காங்க. இது என்னன்னு தெரியல. ஏய் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்குப்பா. எல்லாம் டெக்னாலஜி மக்களே டெக்னாலஜி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுவும் பேட்டரி போட்டு யூஸ் பண்றது. அதுக்கு எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கு? என்னன்னு பேட்டரி போடணும். சரி இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்டா இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம். ஏன்னா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதோட ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ வந்து நானு இவனோடது மண்ணள்ளி போடுறதுக்கு மண்ணள்ளி போடுறதுக்கு எவ்வளவு பெரிய ஜெர்சி பாத்தீங்களா? நான் இங்க உட்காந்து நீ பின்னாடி உட்காந்துக்க. நடுவுல அகரன உட்கார வச்சுப்போம். நீ மேல உட்காந்துக்கப்பா. நீ கீழே படுத்துற ஏத்திடுவோம். இது ட்ரெஸ் இல்ல பேண்ட். இந்தா நீ ஒரு நைட் பேண்ட் வச்சுக்க. எல்லாரும் ஒரு பேண்ட் வச்சுங்க. இந்தா நீ 2 வச்சுக்க. ஒரு கால்ல ஒண்ணு போட்டுக்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா ஓகே thank you so much. thank you. உள்ள இன்னொன்னு இருக்கு. என்னது இது? என்னடா இது? வேறோட gift. இவன் gift இல்ல. போய் சொல்லாதடா. இது யார் ஒருத்தா கொடுத்தாங்க. ஆனா டேய் வாங்குனது சேர்த்துடா. பிள்ளை வாங்கிட்டு வந்துட்டானப்பா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதே கண்டுபிடிச்சாச்சு. வாங்கி வச்சுடா உங்க வில்லங்க. அப்படியே உணர்ச்சியப்படுறாப்ல. வேற ஒண்ணும் இல்ல. கோச்சுக்காதீங்க. கலர் லைட்டா ஆடுது. இப்ப நானு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிஃப்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கணேஷ்குமார் தனலட்சுமி ராஜபாளையம். யாரு? லட்டு குடும்பம். அவனை வேற கேமரா பிடிக்க கூட்டு போயிட்டு இவனுக்கு போல அவனை கூட்டு போய் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவன் பார்த்தா ஓடுறியா எதுக்கு வர்ற? அதாவது போட்டோ ஷூட் கூட்டு போனோம். அந்த வீடியோவும் எடுத்திருக்கோம். அதுவும் போடுறோம். எல்லாமே வீடியோ எடுத்திருக்கோம். ஆனா வியூஸ் கொடுக்கறது உங்க கையில தான் இருக்கு. இந்த படத்துல என்னடா ஒரே பைத்திய கூட்டமா இருக்கு அந்த மாதிரி இருக்கு. இதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது அதாவது என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ். அது என்ன ஹாட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டுல சோறாக்குப்பான்னு சொல்லி உனக்கு காமிச்சிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. அதாவது ரசமும் அப்பளம் ஒண்ணா வைக்கலாம். கேட்டுக்க இவர் தான் அவரு. அதாவது ரசத்தை இதுல ஊத்தி அப்பளத்தை உள்ள போட்டுருவாப்ல. அந்த மாதிரி ஆளு இவரு. சந்தோஷம். இந்தா கவர் கலெக்ஷன் வந்து அவரு. இவங்க பிஏ. இப்ப யாரு? நீ ஓபன் பண்ணு. இப்போ வந்து இது இப்போ வந்து இது வந்து நான் பார்க்கும்போது தெரியல. தெரியுது ஆனா பிரைம் தான். முதல் முறையாக இது எங்க அம்மாடா. இந்த gift என்ன காமிச்சாங்க. அம்மா இத பார்த்தா புத்திசாலித்தனம். அது போட்டாதான். ஆனா என்ன போட்டான்னு தெரியாது. ஆனா டக்குனு எடுத்து பாரு. எங்க அம்மாடா.
கடை கவர் முக்கியம் பிகிலு. gift முக்கியமா இல்லையா அவளுக்கு கவர் முக்கியம். ஐயோ பிடிச்சிட்டா எல்லா கவரையும் பிக்கிறதா இவளோட வேலை. ஏய் அம்மா சரியா ஓகே 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 கண்ணில் குத்துட்டாமடா. என்னன்னு பாத்தீங்கன்னா என்னப்பா நீங்க எல்லாரும் ஒரே கிருஷ்ணரா, அதாவது ஒரே கிருஷ்ணராவே செஞ்சுட்டீங்க. நல்லா இருக்கா தம்பி? சூப்பரா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏய் கையை கடிடா மேல கண்ணு வைக்காதடா. இந்த கட்டட நல்லா இருக்கு. ஓகே ஓகே சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நானு இப்போ அடுத்து நானு. இல்ல இல்ல வேண்டாம் சரி இது என்னன்னு பாப்போம். இது தெரிஞ்சிருச்சு. எனக்கு நான் அதை பிரிக்கல. இதை நான் பிரிக்கிறேன். அது தொட்டாலே தெரியுது. நீ வேணா தொட்டு வர உனக்கு தெரியும். நல்லா தொட்டு பாரு புள்ளா. வந்து என்னென்ன பார்க்க சொன்னேன் ரிலீஸ் பண்ண சொன்னேன்னா இதுதான் ஆர்வ கோளாறு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அகரட் குட்டி வித் லவ் வி முத்துமீனா மணிகண்டன். முத்துமீனா மணிகண்டன் சங்கீதா கிஃப்ட் சென்டர். முத்துமீனா மணி இவங்க சௌமியா அண்ணியோட அக்கா. ஆமா 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 நைட்டே சொன்னாங்க மறந்துட்டேன் கோச்சுக்காதீங்க. எனக்கு என் வீட்டு சொந்தமே யாருன்னு தெரியாது. சத்தியமா ஆமா. இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்ன யாருன்னு கேப்பா. ஏய் மெதுவா தரடா. கவர் ஓபன் பண்றியாங்க. நல்ல நல்ல பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்றேன். கவர் பத்திரம் அந்த மாதிரி கடவுள் எனக்கா பார்த்து கொடுக்குறாப்புல நல்ல நல்ல பாக்ஸா. கடவுள் இருக்கிறதா பார்த்து பார்த்து தூக்குறியா? அப்படிலாம் இல்ல நீங்க பாத்துருப்பீங்கன்னா கை வச்சனமே தூக்கிட்டேன். ஏன்டா டேய் ஏன்டா? கோச்சுக்காதீங்க. சரி விடு. ஏய் ரொம்ப தொட்டிருக்கேன். இப்போ நான் என்னப்பா பண்ணேன்? எவ்வளவு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன். சாரி கடைக்கார் கோவப்படாதீங்க. யாருக்கு தெரியும் கடைக்கார பார்த்தாலும் பார்த்துட்டு. சரி சரி வச்சுங்க கோவப்படாதீங்க யாரும். என்ன இருக்குன்னு உள்ள பாத்தீங்கன்னா என்னோட கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கடிகாரம். நீ அதேதான் அது எப்படி அதேதான் இவ்வளவு பெருசு இருந்தா அப்ப இங்க ஒரு இவ்வளவு தண்டி இருக்கு. அதுவும் கடிகாரம். நீங்க நீ என்ன சொல்ற? போட்டோ ஃப்ரேமா இருக்கும். ஓகே அதாவது இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது என் மையனோட ஆளு. சரி விடுங்க. அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து தப்பா சொல்லிட்டீங்க. நல்லா வீடு ஃபுல்லா பிரேமா இருக்கு. எங்க மாட்டுறது அது பாயிண்ட். வீடு ஃபுல்லா பிரேமா இருக்கு. எங்க மாட்ட போறோம் தான் தெரியல. ஆளு என் கையில ரெண்டு கீது கையில ரெண்டு மாட்டிக்கிட்டேன். தலையில மாட்டிட்டு போங்க. ரெடி 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 அடுத்தது போறோம். நல்லா இருக்குல்ல இது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது. அடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ண போறோம். இதுவும் பேரு போடலாம். எங்க அம்மாவான்னு தெரியலையே. இது உங்க சின்னம்மாவா இருக்கும். சின்னம்மான்னா பிரேமா சித்தி. ஏங்க அது ஒண்ணு மட்டும் இல்ல. இதெல்லாம் நான் சொல்லவா யாருன்னு. இதெல்லாம் என் ஃபேமிலி கொடுத்தது. இதுக்குள்ள என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்கும். அப்படியா? அது சரி. அதெல்லாம் மட்டும் இல்லங்க இதுலயும் பேர் இல்லங்க. அதுதான்டா நான் தான் சொல்லிட்டேனே. ரைட். இதுக்குள்ள ட்ரெஸ் இருக்கும். எப்படி சொன்னேன்? கரெக்டா சொன்னேனா? அப்ப இது தர்ஷினி இல்லனா குட்டி. ஏன்னா இது எங்க ஃபேமிலி சைடுல அவரோட பிறந்த நாள் தான் இப்படி செலிப்ரேஷன் இவ்வளவு பெருசா பண்ணது இதுதான். ஏன்னா எங்க வீட்டுல எப்படின்னா ஒண்ணு அமௌண்டா கொடுப்பாங்க இல்லாட்டி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸா கொடுத்துருவாங்க. அதனால ஈஸியா நான் சொல்லிட்டேன். அது ஒண்ணு இல்ல. இது வந்து ஒரு 2-3 வயசுக்கு அப்புறம் போட்டுடலாம். கரெக்ட்டா கணிச்சு எடுத்து. சூப்பரா இருக்கு. உண்மையாவே இப்படிதான் எடுக்கணும். ஏன்னா எங்கிட்ட பீரா ஃபுல்லா இருக்கு. எல்லாமே புதுசா இருக்கு. நெக்ஸ்ட் பேபிக்கு எல்லாத்தையும் வச்சாச்சு. சோ தேங்க் யூ ஃபேமிலி. தேங்க் யூ ஃபேமிலி. அடுத்த கிஃப்ட் நான் தான் ஓபன் பண்ண போறேன். எடுத்தாச்சு. நான் தான் எடுத்தேன். யார் பேர் பாத்துறா? பேரு என்னது? ஹாப்பி பர்த்டே சங்கர். பனியன் போட்டுருக்கல தெளிவா. பனியனா? பை சங்கர். சங்கர் டைரக்டர் சங்கரா? மாமா அவங்க. மாமா தேங்க் யூ அங்கிள். வீடியோ பாப்பாங்க. அப்ப அங்கிள் இதெல்லாம் சும்மா பண்ண நீ ஏதோ கோச்சு கூடாது. அப்படியே நான் மாதிரி அவங்க அண்ணா. அண்ணாவா மாமாவா? எனக்கு அண்ணா உனக்கு மாமா. அப்ப எனக்கு மாமா. உனக்கு தாத்தா. தாத்தாவா? சும்மா போட்டுடா போச்சிக்க போறாங்க. அவங்க இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? கிறுக்கு மெண்டல் பையன். இது வந்துட்டல இந்த பாச. அது நம்ம ஊர்ல அந்த பாச. அப்பலாம் இங்கிட்டு பேசணும். இங்கிட்டு பேச கூடாதுடா. அப்படிதான் பேசுறாங்க. சரி விடு கோச்சுக்காத. சரி சரி. இது என்ன அது பொம்பளை பிள்ளை மூஞ்சி இருக்கு. எல்லா கவரையும் பிச்சுட்டாங்கடா. அப்ப இதப்பா இது. இப்ப யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா மாதவன் வந்திருக்கான். இவன் ஏன் முடுங்குறா எல்லாத்தையும் என்கிட்ட வரலாம். மடிப்பாக்க மாதவனா? என்னப்பா உன்னை எனக்கு திட்டணும் போல இல்ல. ஆனா உன்னை திட்டணும்னு எனக்கு பயமா இருக்கு. தெரியுதா யாரு? அவர்தான். அவர்தானா? அப்ப
பெரிய ஆளாச்சப்பா அவரு. ஷூவா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் முகம் இருடா வரமாட்டேங்குது, பின் பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்க வெப்பன் வச்சுங்க. இதுக்கு யாரும் வந்திருக்காங்க. வந்துட்டு வந்து இவங்க அந்த அவங்க சண்டைக்கோழி படுறாங்கல்ல, அவ கண்ணு எல்லா சைடும் பின் பண்ணிருக்குப்பா. ஏன் கிஃப்ட்ப்பா வெப்பன் ரெண்டு அந்த பாட்டு தானே. உங்களை கூட்டு வந்து வச்சதுக்கு அதாவது இவர் என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு பாத்தீங்கன்னா சூப்பரா ஷூ வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அவர் வந்து ஒரு டெடிபேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி அமுக்கலாம் தெரியலப்பா. இவ்வளவு பெரிய பொம்மை நீங்க இவ்வளவு பெரிய பாக்ஸ்ல வாங்கிருக்கணும். கைத்து உடைஞ்சிருக்கா பாரு. சின்ன பொம்மை. ஓகே, ஆனா இதை வந்து இவ வச்சுதான் விளையாடுவோம். அகரண்ட தரமாட்டான தெரியும், நான் அதனால இப்பயே சொல்லிடுறேன். ஓகே, இருக்கிறதுலே பெரிய பார்சல் இதுதான். இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே பை லிங்காவா லின்சியா ஈராக்கா கொடுத்திருக்காங்க. அக்கா நீ லின்சியா பேர் மட்டும் போட்டிருக்க. கசியா கோசி கரோலின் கோசிக்க போறா. லிங்கம்னு வரட்டேன். லிங்கம் லிங்கம் தட்டுப்பா. நாடகத்துல ஒத்து அடிப்பாங்க, அதே மாதிரி தட்டுற. இது வந்து என்னவா இருக்கும் நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க என்னவா இருக்குது? நான் தான் சொன்னேன், பிச்சுட்டா பாரு, ஃபுல்லா பிச்சுட்டா பாரு. கடை வைக்கிற பிளான் முடிஞ்சு அவ்வளவுதான். ரொம்ப நான் ஹெல்ப் பண்றேன். பொறுமை இல்லை கொடுமையா நம்ம விட்ட மட்டும் நீ புடுங்குற. நல்லா இந்த கிஃப்டா இந்த அவங்க தான்டா. அந்த ஒருத்தர கூட மாமான்னமே, ஒருத்தர மாமாம்னே. அவர் தான் அவர் தான் கொடுத்தாப்ல. கரெக்ட் தானே நான் சொன்னது? நான் சொன்னது கரெக்ட்னு சொன்னீங்கன்னா என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் போட்டு விடுங்க. கிஃப்ட் இருக்கும். இல்ல நான் தான் கிளாக் பண்ணேன், நீங்க வேற சொல்லுங்க. குர்ரா விஜய் குட்டிமா வந்தா குட்டி ஏதாச்சும் கட் பண்ணிடுவோம். நான் தான் கட் பண்ணேன். ஏன் கிஃப்ட்? உன் கிஃப்ட் இல்ல குட்டிமா, அந்த லென்சியா கிஃப்ட். லின்சியா என்ன வாங்குனீங்க? லின்சியா நான் சொல்றேன், இது வந்து போட்டோ சொன்ன மாதிரி போட்டோ. நான் சொன்னதா கரெக்ட். இலக்கியத பார்த்தாடி கோபப்படாதப்பா. எதுக்கு அதை எடுத்து இது எல்லாமே நான் தெரிஞ்சது. அதுக்குள்ள கிஃப்ட் என்னன்னு உனக்கே தெரியும். யாரு கொடுத்துருக்காங்க அந்த டிஜிட்டல் வாங்க வேண்டாம். அதாவது குட்டிச்சாதா போற வார்த்தைகளை இப்ப வந்து இதை நான் ஓபன் பண்ண போறேன். இது என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொடை. என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டாங்க. கொடை 150 போட்டுருக்குப்பா. பெரிய கொடை 150 தான். இது ஒரிஜினல் கொடை தான்டா. ஒரிஜினல் கொடை தான்டா. அதாவது மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம 4 பேர் ஒன்னா போலாம். கண்ணுல குத்துறாதப்பா, அந்த சைடு போப்பா. மாட்டி இருக்குது. இல்ல ஒண்ணு இரு அவசரப்படுற இரு, நான் சொல்றேன். அகரை மட்டும் இதை எடுத்துட்டு தெருவுள்ள போனா அகரை மட்டும்தான் எல்லாம் பாப்பாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு பொம்மை வச்ச கூட. இப்ப குட்டி பை பூங்கொடி என்னோட ஃப்ரெண்ட். பூங்கொடி அதாவது நான் சொல்ல வந்தேன், ஏதாவது சொல்ல இவங்க ஃப்ரெண்டு. ஓகேவா, காலேஜ் மேட். நான் வாட்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவங்க அப்பா இவனை தூக்கி போட்டு மிதிச்சு, அதனாலதான் அவன் ஃப்ரெண்டா இவன் ஃப்ரெண்டா சொல்லலாம். தெரியும் வீட்ல உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இவன் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா எனக்கா தெரியும். ஐயோ இது 2 வந்துருச்சுங்க. இது ஆல்ரெடி வந்துருக்குதா? நானே வச்சு வாங்கலாம் தான் இருந்தேன். இதேதான் நீ முதல் சொன்ன. ஒன்னு வந்து நீ வச்சுக்க, ஒன்னு வந்து நான் வச்சுக்கிறேன். அப்ப கடைசிக்கு அக்கறை போட மாட்டீங்க. நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு. Thank you so much.
இங்க பாரு எவனுமே தேங்க்யூ சரி சரி ஓகே ஃப்ரெண்டட் அப்பலாம் சொல்லக்கூடாதுடா சரி இப்ப நீ எத்தனையோ கிழவிங்களோடலாம் பழகுற அதுக்காண்டி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா அவ சொல்லல ஓகே இது ஒண்ணும் இல்ல இது வந்து எங்க வீட்டுல கொடுத்த கிஃப்ட் தான் ஆனா என்ன யாருமே பேர் இல்ல இதை நானும் ஓப்பனா பிரிப்போம் இது இந்த ரெண்டு ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் அழகா இருக்கோ அவங்களுக்கு தான் பாயிண்ட் அவ ஏமா பிடிச்சிட்டா பாயிண்ட் தான் ஏன்ட்டு தான் நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கானா அவன் இப்ப வச்சிருக்கிறது எப்படி இருக்கு தெரியல சரி ரெடி 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 அது பயங்கரமா இருக்கு அது வந்து எங்க அப்பா எடுத்தது சூப்பரா இருக்கு இது வந்து சூப்பரா இருக்கு ஆனா இதுவா அதுவான்னு பார்க்கலாம் அது தரமா இருக்கு இது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இது யாரு தர்ஷினி எப்படி கரெக்டா சொன்னீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்திருந்தாங்க ஆமா சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்கல்ல அவங்களோட Dress இது எனக்கு ரெண்டு பேண்ட் பா ராஜாதி ராஜ பரவாயில்ல கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ எங்கடா ஆளக்கான Dress பண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க அடுத்து வருவாப்ல நிறைய வீடியோ அப்புறம் அவர் அப்புறம்லாம் உங்களால பிடிக்க முடியாது ஏப்பா நல்லா இருக்குடா இது நம்மளே பார்க்கல இந்த Dress இங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா நாளைக்கு காலைல அண்ணன் போட்டு காமிக்கிறேன் பாரு இது வந்து எங்க சித்தப்பா வாங்கி கொடுத்தது அதாவது எங்க சித்தப்பாவும் எங்க சுதாமாவும் இது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இதுல வந்து மொத்தம் 2 Dress இருக்கு 2 இது எனக்கு பிடிச்சது இது அவங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிங்க் தான் பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அதனால இது எனக்கு அது உனக்கு நான் போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உங்கள்கிட்ட போய் காமிக்க போறேன் பாப்போமா எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இல்ல அந்த கன்றாவின்னு சொல்ல வந்துட்டேன் ஏதாவது சொல்லிட்டு அந்த கொடுமைன்ட்டான் டக்குன்னு மாத்தி விட்டேன் அப்படியே ஒரு வழியா நம்ம கிஃப்ட் ஓப்பனிங் பால் முடிஞ்சு இல்ல இங்கெல்லாம் அது இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு என்னப்பா 4 கட்டப்பை நிறைய இருந்துச்சு புசுக்குன்னு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் சும்மா இருக்கணும் அப்புறம் திரும்பி மடிச்சு வைக்கணும் எல்லா ட்ரெஸ்ஸும் ஓபன் பண்ணா சண்டைக்கு வந்துருவாங்க நான் தான் போட்டு காமிக்கிறேன் நீங்க தான் போட மாட்டீங்க ஓகே நல்லா இருக்கு Dress சூப்பரா இருக்கு இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆறு நல்லா இருக்கும் ஆனா ஜீன்ஸ் பிங்க் எல்லாமே வந்துருச்சு எல்லாம் சூப்பரா இருக்கு சரி விடு 2 வருஷத்துக்கு துணியா எடுக்கலாம் இதுல விஜயோட கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு எல்லாத்தையும் ஊருக்கு கொண்டு போறதுக்கு கார் பிடிச்சு தர போறேன் கண்டிப்பா இதெல்லாம் பஸ்ல தூக்கிட்டு போக முடியாது ஓகே இப்போ நம்மளுக்கு மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு கிஃப்ட் வந்திருக்குன்னு பார்க்க போறோம் ஐங்க அது இது யாரு காமிச்சாச்சு கேட்டு நான் ஓபன் பண்ணா அதாவது மொத்த கலெக்ஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்க அதுக்குள்ள வைமா அது அங்க கீழே போயிடுச்சு ஓகே மொத்தம் அவரனுக்கு ட்ரெஸ் எத்தனை வந்திருக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் மட்டும் முதல்ல சொல்றோம் 1 வேஷ்டி சட்டை வந்து நான் எடுத்து ஓபன் பண்ணி 2 3 4 அவ்வளவுதான் ட்ரெஸ் இல்ல அட்வா எடுத்தது அப்புறம் கீழ அவங்க மொத்தம் 5 இதுல இருக்கு இல்லையே ஒரு கோல்டு கலர் அந்த ஆச்சி எடுத்து காணா இங்க கொண்டு வந்தோமே இந்த இருக்கு இது ஒண்ணு மொத்தம் 7 Dress 8 Dress போட்டாங்க இவங்க ராஜி ஆனந்த் அவங்க வாங்கி கொடுத்த Dress ஆமா இந்த அவங்க வாங்கி கொடுத்தது கோச்சாதியின் தலைவரே இது அவங்க வாங்கி கொடுத்தது மொத்தம் வந்து வாங்கி கொடுத்ததுன்னா இந்த இதுல ஓ இவன் வேற வாங்கி கொடுத்தானோ 1 2 3 4 5 6 7 இருக்கு 7 7 8 9 Dress அகரனுக்கு மொத்தம் வந்திருக்கு 9 Dress வந்திருக்கு 10 Dress வந்திருக்கு மொத்தம் 10 பாட்டை மாத்துங்க 10க்குள்ள நம்பர் சொல்லு அந்த பாட்டு பரம கொடி நாயார் கண்டு கூடி என்ன எங்க ஊர் பரமொழி நாள் அந்த 10 என்ற பாட்டுக்குள்ள போட்டு இதோ முடிக்கிறதா இல்ல முடிச்சுக்கிறோம்